உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம், ஒருத்தர் காலையில் இது ஆயிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இறைவன் மிகப்பெரியவன்னு பார்க்குறேன். நான் வேற எப்படி பார்க்க முடியும்? இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை ஜான் ஜான் விடுங்க ஜான், ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றும் என்ன ஈடியில விசாரிச்சதை விட அவர் கேட்ட போறாருங்க, என்சிபில கேட்டதை விட அவர் கேட்ட போறாரு. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா தான் நான் பேசுறேன். எனக்கு தெரியும், நான் பேசுறது ரொம்ப கரெக்டா பேசுறேன். யாரோ ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்னை கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டா கூட ஒரு நாளும் பத்திரிகையாளர்கிட்ட நான் கோவப்பட்டதில்லை. கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும். படத்தை பத்தி ஒண்ணு கேட்கிறேன், இருங்க நான் முடிச்சிருக்கேன். அந்த அவர் சொன்னார் இல்லையா, நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு, நான் சொல்றேன். அவர் பெரியாரிஸ்ட், அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே. உங்களுக்கு இறைவன், எனக்கு இறைவன், யாருக்கான கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்றும் அதை அரபு சொல்லல, சொல்லவும் இல்லை. கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு இருக்கணும், இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் நக்கலுமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதை நான் இங்கே அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க. அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிஞ்சு. அதுதான் நீங்க கேளுங்க. நான் ஒன்று கேட்டு நீங்க பதில் சொல்லி கைதட்டும் போது இது வேற மாதிரியான ஒரு விஷயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேளுங்க. ஒரே ஒரு வாங்க கேளுங்க. ஆதம்பாவ டைரக்டர் தான் டைரக்டர். படம் வந்து ஒரு காமெடி, அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் காமெடி அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் பேனரில் வந்துட்டு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாம் காமெடி அரசியல் பண்ணுவாங்களா? இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதி பூரா காமெடி தானே பண்ணிட்டு இருக்காங்க. யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிற விளக்கம் தானே. என்னோட ஹீரோ என்ன அரசியல் பண்றாருன்னு படத்துல பாருங்க. இது ஒரு கம்ப்ளீட், இது ஒரு காமெடி படம். இது ஒரு காமெடி படம். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க. அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க. அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை. அவருடைய அறிவுரை இருந்தது, நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன், கேட்டேன், அதை நான் செஞ்சிருக்கேன். ஹலோ சார், இந்த பக்கம் சார், இந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார். உங்களுடைய இடது பக்கத்திலும் கேள்வி கேட்க நிறைய படம் பாருங்க சார். மைக் இப்பதான் கிடைச்சிருக்கு, இப்பவே எல்லாம் சொல்லிட்டா. அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாத்துங்கன்னு தமிழ் தான் சொல்றேன். பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன். என்னோட தாய்மொழி அது. எங்கேயோ இருந்து வடநாட்டில இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழனா பிறக்கலைன்னு எனக்கு வேதனையா இருக்குன்றாரு. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும். அதனால டைட்டில் பாருங்க, தமிழ், நாங்கள் தமிழோட விளையாடி இருக்கிறோம், கொஞ்சி இருக்கிறோம், கெஞ்சி இருக்கிறோம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை செய்வீங்க சார். இடியிலிருந்து நம்ம இப்போ படத்துக்கு வருவோம் சார். இப்போ அந்த படத்துல வந்து இந்த டேபிள் கடியில்ன்ற வசனம் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது அது மியூட் பண்ணலை. ஆனால் இப்போ நீங்கள் ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்லை அப்படிங்கிறீங்க. குறிப்பிட்ட அந்த டேபிள்ங்கிற அந்த வசனம் வந்தது, ஏன் மியூட் பண்ணீங்க? சென்சார்ல அது யாரையும் மென்ஷன் பண்ணதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால நீக்கிட்டாங்க. சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல. நீங்க பாருங்களேன், வெள்ளை கொக்குகளா எங்க காட்டை விட்டு போங்க வெள்ளை கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க. அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 40 வெள்ளைக்காரனால பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சார்? அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்கு. நிறைய அரசியல் இருக்கு. அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்போம். அதில் பாருங்க. நன்றி நன்றி நன்றி. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கோங்க. வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம்.
உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். நன்றி. மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம். நன்றி.